ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தீர்த்த ரூபா தண்டையா வருகே அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இங்க ஒரு ஆசிரியர் அவர் படிக்கிற அதே கல்லூரியிலேயே தன்னுடைய பொண்ணையும் சேர்த்து விடுறாரு. அவங்க பொண்ணு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் கொஞ்ச நாளா அவங்க பொண்ணுடைய சுபாவம் கொஞ்சம் மாறி இருக்கிறத பாக்குறாரு. அப்படி ஒரு வேலையில தான் அந்த கல்லூரி முழுக்க ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அது என்னன்னு பார்த்தா, இந்த வாதியாருடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பையனோட ஒன்னா இருந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. இத பாக்குற அந்த வாதியாருக்கும் பெரிய ஷாக்கு, அந்த குடும்பத்துக்கும் பெரிய ஷாக்கு. இந்த அவமானத்துல அந்த ஊர்லயே வாழ முடியாதபடி அந்த குடும்பத்துல 4 பேருங்க, அப்பா, அம்மா, அந்த பொண்ணு, அவங்க தம்பி, அந்த 4 பேருமே ஒவ்வொரு திசையில காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்களா எங்க போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பாவே சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பாத்துடலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் வராருங்க, கொஞ்சம் வயசானவரு. அவருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போதே உள்ள இருக்கிற போலீஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ, இந்த ஆளு வேற 20 வருஷமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டே இருக்காருன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சிவசங்கர் அப்படின்ற ஒருத்தரை ஆணுன்ற மாதிரியும், அவரை தேடிட்டீங்களா, அவரை பத்தி எதனா க்ளூ கிடைச்சதா, அவரை எப்போ கண்டுபிடிப்பீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்படி 20 வருஷம் இந்த ஜேர்னலிஸ்ட் தேடுற ஆளு யாரு, அவரால இவருக்கு என்ன பிரச்சனை, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பார்க்கலாம். இப்பயுமே அந்த இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்ன சிவசங்கரை பத்தி இப்ப வரைக்குமே ஒரு தகவல் கூட கிடைக்கல. நாங்க தேடாத இடம் இல்ல, பக்கத்து நாட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட சொல்லிட்டோம், அங்கிருந்து கூட தகவல் இல்ல. தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதனா க்ளூ கிடைச்சா நாங்களே சொல்றோன்ற மாதிரியும் அங்கிருந்து இந்த ஜேர்னலிஸ்ட அனுப்பி வைக்க கட் பண்ணா இப்ப நம்ம படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பேரு பிருத்வி. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூப் விளாகரா இருப்பாருங்க. அப்படி நிறைய விளாக் பண்ணியே அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸையும் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு குட்டி செலிபிரிட்டியா அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இப்ப கூட ஒரு பாருக்கு வந்து சரக்க போட்டுக்கிட்டு இருக்க, அப்ப அதே பார்ல ஒரு டான்சர் இருக்காருங்க. ஆக்சுவலி இந்த டான்சருக்கும் நம்ம ஹீரோக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆகாது. இவங்களுக்குள்ள எப்பவுமே போட்டி இருந்துகிட்டே இருக்கோங்க. இப்ப கூட இந்த டான்சர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ யூடியூப் சேனலோ வச்சிருப்பாரு போல. ஆனா இவரை விட நம்ம ஹீரோக்கு தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால எப்போ நம்ம ஹீரோவை பார்த்தாலும் எதனா வம்பு பண்ணிக்கிட்டு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ எலியும் பூனையும் மாதிரிதான் இவங்க 2 பேரும் வாழ்வாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு அன்பான அம்மாங்க. அம்மாவோட ஹீரோ இருந்தாலும் அம்மா கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கு வேற ஒரு நபரோட ஒரு தொடர்பு இருக்கோங்க. ஆமாங்க, ஹீரோவுடைய அப்பா சின்ன வயசுல இருக்கும் போதே காணாம போயிருப்பாரு. சோ இவங்க தான் புள்ளைய தனியா தான் வளர்த்திருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில அதே ஊருக்குள்ள இருக்கிற ரவி அப்படின்ற ஒரு நபரோட காதல் வசமும் அந்த அம்மா பட்டிருப்பாங்க. இத ஒரு கட்டத்துல தான் பையன் கிட்ட வந்து சொல்லும் போதோ தான் அம்மாவோடைய அந்த காதலை புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் அம்மா கூட பேசுறதையே நிப்பாட்டிடுவான். அப்ப கூட ரொம்ப அக்கறையா எதனா வந்து அவங்க அம்மா கேட்டா கூட சிறுசிறுன்னு பேசிட்டு அவங்க அம்மாவையே தள்ளிவிட்டு போயிடுவான். என்னதான் அவங்க அம்மா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய அவமானமா இருக்குங்க. ராத்திரி நம்ம ஹீரோ எப்ப குடிச்சாலும் அந்த பாட்டில எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா காதலிச்சிட்டு இருக்கிற அந்த ரவி வீட்டு வாசல்ல வச்சுதான் உடைச்சிட்டு போவாரு. இது அந்த ரவியும் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரியும், ஹீரோக்கு நிறைய நேரங்கள்ல வீட்டுல தங்கறது பிடிக்காம அங்க ஒரு மலை இருக்கோங்க, அந்த மலையில டென்ட் போட்டு தங்கிடுவாரு. இருக்கிறது பிடிக்காம தான் நிறைய ஊர்களுக்கு அவர் போற மாதிரியும் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியும் அதெல்லாம் விளாக் எடுத்து போட்டு இப்ப ஃபேமஸ் ஆகி ஒரு ஃபேமஸான விளாகரா இருக்கிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. ஹீரோ இது மட்டும் பண்றது இல்லாம இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் நிறைய பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாருங்க. இப்பவுமே லைவுக்கு வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களை நீங்க காப்பாத்தணும்னா உடனடியா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும், முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு காசு போடுங்கன்ற மாதிரியும் ஒரு லிங்க் அனுப்ப அப்படி நம்ம ஹீரோவுடைய ஃபாலோவர் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பேர் அக்ஷரா. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய பணக்காரிங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு ஜேர்னலிஸ்ட காமிச்சா பாத்தீங்களா, அவருடைய பொண்ணு தான் இந்த ஹீரோயின். அவரு தான் பாட்டியோட உட்காந்து நம்ம ஹீரோவுடைய யூடியூப் சேனலையும் அவரோட லைவ்லையும் பார்த்துட்டு இவனுக்கு நம்ம உதவி பண்ணலாமே, இந்த பேஷண்ட்டை நம்ம காப்பாத்தலாமேன்னு சொல்லி அந்த ஆபரேஷனுக்கு தேவையான 2 லட்சம் ரூபாவையும் அவங்க அந்த லிங்க்ல போட்டு விட்டுறாங்க. ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வரும்போதோ அவருக்கு இந்த மெசேஜ் வந்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனடியா அந்த பொண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம்ல நீங்க தெரியாம 2 லட்சம் ரூபாய் போட்டு விட்டீங்க, உங்க நம்பர் கொடுங்க, நான் திருப்பி அனுப்பிடுறேன், எவ்வளவு அமௌண்ட்லாம் வேணான்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும், எனக்கு காசு ஒரு பிரச்சனை இல்ல, நான் உங்களோட ஃபாலோவர், நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ட்ரஸ்ட் பண்றேன், அந்த பேஷண்ட்டை காப்பாத்துங்க, அதுவே போதுன்ற மாதிரியும் அவங்களும் சொல்றாங்க. இப்படிதாங்க இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேசிப்பாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ கடையில உட்காந்துருக்கும் போதோ வழக்கம் போல அந்த டான்சர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க வந்து ஹீரோ கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோவுடைய அம்மா அந்த ரவி அப்படின்ற அந்த காதலனோட ரோட்ல நடந்து போறதையும் பாக்குறாங்க. பார்த்ததும் அந்த டான்சர் வேணும்னே ஹீரோ முன்னாடி வந்து, டே பிருத்வி, இது உங்க அம்மா தானே,
நீ கூட சிங்கிளா தாண்டா இருக்க, ஆனா உங்க அம்மா ரொம்ப கமிட்டடா இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. இதுல பயங்கர அவமானத்தோட ஹீரோ வீட்டுக்கு வர, அதே வேளையில இங்க நம்ம ஹீரோயின் அக்ஷரா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கேயுமே அவங்களுக்கு ஒரு மாமா பையன் இருப்பாங்க. சின்ன பையன் தான், 7 வயசு ஆகும். அவன் எப்போ கக்கா போனாலும் அவனுக்கு யாரா வந்து கழுவி விடணும். பாட்டிலாம் அங்க உட்காந்து பரோட்டா தட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால கழுவ முடியாது, நீ என்ன பண்ற, அவனுக்கு போயிட்டு கொஞ்சம் கழுவி விட்டுரு அப்படின்ற மாதிரியோ ஹீரோயின் கிட்ட சொல்ல இவங்களுக்கு பயங்கர அவமானமா போயிடுது. அந்த நேரத்துல வேற நம்ம ஹீரோ இன்ஸ்டாகிராம்ல வேற மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க இருக்கன்னு கேக்குறாரு. இவங்களும் இந்த சின்ன பையனுடைய பாத்ரூமோட இருக்கிற போட்டோவை அனுப்பி இவனுக்கு கழுவி விடுறத ஒரு வேலையா வச்சுட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரியும் அங்க சொல்ல, 7 வயசாகியும் அந்த பையன் இப்படி பண்றானா, அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஷாம்பு பாட்டிலை எடுத்து அந்த பையனுடைய அருணா கயிறுல கட்டிவிட சொல்றாரு. இப்ப அந்த பையனையும் அதை குனிஞ்சு எடுக்க சொல்றாரு. இப்படி குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல நீ அந்த பையன் மேல தண்ணி அடி அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்படி அந்த பையன் அதை பண்றது மூலியமா அவனே அவனுக்கு கிளீன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ட்ரிக்ஸு, இதை இப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோயினுக்கு பல ஐடியாக்கள் கொடுக்க, அப்படி கக்கா மூலியமா இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களா மாறுறாங்க. கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாவே போன்லயும் கடலை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல காதல்லையும் இவங்க 2 பேரும் விழ, ஹீரோயினும் தன்னுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. தான் குடும்பத்துக்கிட்டேயே ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, எவ்வளவு பெரிய பணக்காரி அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு புரியுதுங்க. நம்மளே ரொம்ப சாதாரணமான ஒரு யூடியூபர், எவ்வளவு பணக்காரியை நம்ம காதலிக்கிறோம், எப்படி திருமணம் பண்ணி வைப்பாங்க மாதிரி ஹீரோக்கு ஒரு பயம் வருது. அதனால அந்த பொண்ணு நம்மள வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுவோன்ட்டு போனையே அவரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவாய்ட் பண்றாரு. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கும் போதோ மறுபடியும் அவங்க அம்மா அந்த ரவின்ற ஒரு நபரோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பார்க்க, நானே இங்க லவ் ஃபெயிலியர்ல இருக்கேன், நீ ஏமா இப்படி இருக்கன்னு சொல்லி தான் அம்மாவை ரொம்ப அசிங்கமா திட்டுறாரு. அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இப்ப நேரா அந்த ரவியோட வீட்டுக்கும் வந்து ஹீரோ அந்த ரவியை போட்டு அடிச்சிடுறாருங்க. தம்பி அடிக்காதப்பா, நீ என் புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கம்பா, உன் கையால அடி வாங்கினா அது பெரிய கரையாயிடும்பான்ற மாதிரி அவர் சொல்றத கூட ஹீரோ கேட்க மாட்டாரு. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்க, இப்ப அடுத்த நாள் காலையில அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அக்ஷரா வராங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, லவ் பண்றேன்னு சொன்ன, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட, கேட்கும் போது தான் நீ பணக்காரி, அதனால உன்னை காதலிக்க பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, எங்க அப்பா கிட்ட கூட நான் இந்த காதலை சொல்லிட்டேன், அவரே ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோவை அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. இப்படி ஒரு வேலையில தான் இந்த கதையே திருப்பி போடுற மாதிரியும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோயினோட இருக்கும் போதோ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. உங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு, உடனே வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரியும் ஹீரோயினோட அம்மா சொல்ல, இப்போ ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா, அதாவது ஹீரோயினுடைய அப்பா அந்த ஜேர்னலிஸ்ட் போய் சேர்ந்துடுறாருங்க. அவரை ஒரு ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க. அதை பாக்குற ஹீரோயின் உடஞ்சு போய் சுக்குநூறா ஆகி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் அடக்கம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுல இருக்க, இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு லெட்டரை ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. உங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி லெட்டர் உனக்காக எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்தாரு, இதுல ஒரு முக்கியமான தகவல் இருக்குன்ற மாதிரியும் சொன்னாரு, இத படின்ற மாதிரி சொல்ல, அப்படி நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து இந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஜேர்னலிஸ்ட் கடந்த 20 வருஷமா சிவசங்கர் அப்படின்ற ஒரு நபரை தேடிக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு, அவரை பத்தி தான் இந்த லெட்டர்ல இருக்கு. அதாவது இந்த ஜேர்னலிஸ்ட் ஆரம்ப காலத்துல ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில வேலை செஞ்சதாகவும், அப்ப அந்த பத்திரிகையில ஒரு தவறான நியூஸ போட்டு ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டதா அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுதுங்க. ஒரு காலேஜை காமிக்கிறாங்க. அங்க ஜானகி அப்படின்ற ஒரு நல்லா படிக்கிற பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க படிக்கிற அதே காலேஜ்ல ஒரு பிசிக்ஸ் வாதியாரா தான் அவங்க அப்பா சிவசங்கர் இருந்திருக்காரு. அவர் வெறும் வாதியார் மட்டும் இல்லைங்க, நிறைய கண்டுபிடிப்பு எல்லாம் பண்ணிட்டு ஒரு சயின்டிஸ்டாவும் அந்த காலேஜ்ல அவரு இருப்பாரு. அவருடைய உலகமே அவரோட பொண்ணும் அவரோட குடும்பம் தாங்க. அவரோட குடும்பம் யாரு தெரியுமா, இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் இந்த ஜானகி, இவங்க 3 பேரும் தான். ஆமாங்க, ஹீரோடைய அப்பா தான் அந்த சிவசங்கர். அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பாரு. அதனால இப்ப அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. தான் குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகத்தை வேணாலும் பண்றதுக்கு சிவசங்கர் ரெடியா இருப்பாரு. இப்ப கூட பிசிக்ஸ்ல ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது இந்த வீணை இருக்கு பாத்தீங்களா, அந்த வீணைய காத்துல ஆட விட்டுட்டு நம்ம கை வைக்காமயே இதுல இசை வரும் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சு அரசாங்கம் சார்பா ஒரு பெரிய பட்டம் வாங்குறதுக்கும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. அப்படி ஒரு வேலையில தான் இந்த சிவசங்கர்
சிவசங்கருடைய பொண்ணு ஜானகி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதே காலேஜ்ல இருக்கிற ஒரு பையனை காதலிக்கிறாங்க. அந்த பையன் எப்பவுமே நம்ம ஜானகியோட சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் அவனுடைய வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கங்க. அப்படி சின்ன சின்ன மூமெண்ட்ல ஆரம்பிச்ச அந்த ரெக்கார்டிங் எல்லாமே ஒரு கடத்துல ஒரு பெரிய மூமெண்ட்ல வந்து முடியுது. ஆமாங்க, அந்த பையனோட நம்ம ஜானகி ஒரு நாள் ஒரு ரூம் எடுத்து ஒன்னா இருக்க அதையுமே அந்த ரெக்கார்டிங் கேமரால அவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான். ஆனா அந்த கேமரா ஒரு கடத்துல தொலைஞ்சு போக அப்படி அந்த வீடியோ திடீர்னு சோசியல் மீடியால எல்லாம் வைரலாக ஆரம்பிக்குது. இப்ப இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் பத்திரிகைக்கும் போக அந்த பத்திரிகையுடைய ஜேர்னலிஸ்ட் தான் ஓபனிங் சீன்ல காமிச்ச நம்ம ஹீரோயினோட அப்பாங்க. அவருமே இதை பார்த்து ஷாக் ஆகி, இது அந்த காலேஜ்ல பிசிக்ஸ் வாதியாரா இருக்கிற சிவசங்கரோடைய பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரியோ அந்த பத்திரிகையில விலாவரியா எழுதிடுறாரு. இப்போ காலேஜ்ல கிளாஸ்ல இருக்கும் போதோ நம்ம சிவசங்கருமே இந்த விஷயத்தை கேள்விப்பட அவருக்கு பெரிய ஷாக்குங்க. ஐயோ, மானமே போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதை எல்லாரும் படிச்சுட்டா அவ்வளவுதான், நம்ம பொண்ணு நிலைமை என்ன ஆகுறதுன்ற மாதிரி துடிச்சு போறாரு. முதல் வேலையா அந்த ஊர்ல அந்த பத்திரிக்கை வெளியிடக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவர் நினைக்கிறாரு. ஆனா அதை மீறியும் எல்லா பெட்டி கடைக்கும் அந்த பத்திரிக்கை சேல்ஸுக்கு வர அப்படி ஒவ்வொரு பெட்டி கடைக்கும் வந்து நம்ம சிவசங்கர் அந்த பத்திரிக்கையை வாங்குறாரு. அந்த பத்திரிகையில அவரோட போட்டோவும் அவங்க பொண்ணோட போட்டோவும் போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த எல்லா பத்திரிகையும் கொண்டு வந்து தன்னோட வீட்டுல வச்சும் அவரு கொளுத்துறாரு. என்னதான் இவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் அந்த பத்திரிகையை வாங்கிட்டு போய் படிச்சதுனால அந்த ஊர் முழுக்க இவரோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதாவது சிவசங்கருடைய பொண்ணு ஜானகி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அதுக்கப்புறம் ஒரு மலை உச்சிக்கு ஓடுற மாதிரியும் அந்த மலை உச்சியில இருந்து அவங்க வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கிட்ட மாதிரியும், ஆனா அவங்களுடைய பிணம் அதுக்கப்புறம் கிடைக்காத மாதிரியும் சொல்றாங்க. அதே வேளையில இங்க இந்த சிவசங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பொண்ணு போன சோகத்திலையும் ஊருக்குள்ள அவர் சந்திக்கிற அவமானத்திலையும் தான் மனைவிக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாருங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மாவான அவங்க மனைவி எழுந்து பார்க்கும் போதோ தான் பொண்ணும் போயிட்டா கணவரும் போயிட்டான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு மட்டும் வச்சுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அம்மாவும் தனிமையில சிக்கிருப்பாங்க. தங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்களாலையும் அந்த ஊர்ல வாழ முடியாம அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்திருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட குடும்பம் பிரியத்துக்கு காரணமா இருந்தது நான் அந்த பத்திரிகையில எழுதின அந்த விஷயத்தினால்தான். அதுக்காக தான் இப்ப அந்த குடும்பத்தை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த சிவசங்கரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால எனக்கு என்ன வேணா நடக்கலாம். ஒரு வேளை நான் போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு பதிலா நீதான் மகளை கண்டுபிடிச்சு அவங்கள சேர்க்கணும்ன்ற மாதிரியே போட்டிருக்குங்க. இப்ப இத படிக்கிற ஹீரோயினும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அங்க ஹீரோ இன்னொரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் எழுதின லெட்டர்ல அந்த சிவசங்கருடைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்க்கும் போது தான் இந்த சிவசங்கர் வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ சொல்றாரு. இதுல ஹீரோயின் மொத்தமா உறைஞ்சு போக அங்க நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி ஹீரோ வீட்டுல சண்டை போட்டு தானே வந்திருப்பாரு. அந்த சோகத்துல அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அவருக்கு கால் வர இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடோடி போறாரு. அங்க தன்னோட அம்மாவை அங்க காப்பாத்தி இப்ப அவங்க அம்மாவை காதலிச்சுட்டு இருக்கிற அந்த ரவி தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு போல. இப்ப டாக்டருமே உங்க அம்மா பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவங்க இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு, நாங்க சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதுல ஹீரோ ரொம்ப உடைஞ்சு போறாரு. அப்போ ஹீரோக்கு பக்கத்துல உறுதுணையா அந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவர் தாங்க இருக்காரு. அப்பதான் ஹீரோ பல விஷயங்களை நினைச்சு பார்க்க இப்ப அந்த லெட்டர்ல போட்டிருக்கோம்ல அதெல்லாம் வச்சு நம்ம அப்பாக்கும் நம்ம அக்காக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால்தான் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்திருக்காங்க போல. அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்பட்டதுன்னு அந்த ரவியை காதலிச்சிருக்காங்க. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்காம அம்மாவை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிடாமே, அம்மா பண்ண தியாகம் நம்மளுக்கு புரியாம போச்சேன்ற மாதிரி இப்ப நினைச்சு ஃபீல் பண்றாரு. அப்பா போன மாதிரி அக்கா போன மாதிரி அம்மாவும் போயிடக்கூடாதுன்ற மாதிரியும் முடிவு பண்ண அதுக்கப்புறம் தினந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஒரு கடத்துல ஹீரோவோட அம்மாவும் கண்முழிக்க இப்பதான் அம்மாவை பக்கத்துல இருந்தே ஹீரோ பாத்துக்கிறாருங்க. அது அவங்க அம்மாக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா பேசாத தன்னோட மகன் இப்ப பாத்துக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்திலேயே நல்லா ரெக்கவர் ஆகியும் வராங்க. இதை எல்லாத்தையும் ஓரத்துல இருந்த அந்த ரவி பாக்குறாரா, அவரும் அம்மா பையன் பழகிறத பார்த்து சந்தோஷப்பட இங்க ஹீரோ தன்னோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்பதான் ஹீரோவோட அம்மாக்கும் தன்னோட மகனான பிருத்விக்கு அவனோட அப்பா பத்தியும் அக்கா பத்தியான உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரியும் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பையனையும் அவங்க தைரியமா இருக்க சொல்ல ஒரு கடத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த ரவிய வந்து பாக்குறாரு. சாரி அங்கிள், உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்து உங்களை அடிக்கலாம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் அம்மா கூட பேசாத நேரத்துல நீங்க அம்மா கூட இருந்ததுனால தான் அம்மா ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்படி ஒரு வேலையில தான் அடுத்த நாள் காலையில ஒரு அதிர்ச்சியான செய்தி வருதுங்க. அதாவது ஹீரோட அம்மா பழகிட்டு இருந்த அந்த ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கேன்சர் நோயால இறந்து போயிடுறாருங்க. இதை ஹீரோவும் அவங்க அம்மாவும் கேள்விப்பட அவங்களுமே அந்த இடத்துல வந்து ரவிய பாக்குறாங்க, கதறி அழுகுறாங்க. ஆமாங்க, ரவிக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சும் தான் ஹீரோவோட அம்மா அந்த ரவிய காதலிச்சிருப்பாங்க. இப்ப
எப்ப அவருக்கு கடைசியா மரியாதையெல்லாம் பண்ண அப்பதான் ரவியை இவங்க எப்படி மீட் பண்ணாங்கன்ற மாதிரியும் ஒரு சீன் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்க கணவர் அந்த சிவசங்கர் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமோ பொண்ணு மலையில இருந்து கீழே குதிச்சதுக்கு அப்புறமோ அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு சொல்லி தான் பையனோட ஒரு நடு ரோட்ல லாரி முன்னாடி வந்து நின்னுருப்பாங்க. ஆனாலுமே தான் பையனான ஹீரோவை பார்த்துட்டு நம்ம இவனுக்காச்சு வாழணும்ன்ற மாதிரியும் முடிவு பண்ணி அவங்க அங்க இருந்து பின்னாடி வர அப்ப அங்க வந்த ஒரு காரு இவங்களை இடிச்சிருக்கும். அதுதான் இந்த ரவியோட காருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோவுடைய அம்மாவையும் ஹீரோவையும் அந்த ரவி காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அவருடைய ஊருக்கே கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ இப்படிதான் ரவியோட நம்ம ஹீரோட அம்மாக்கு அந்த காதல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோங்க. அதை எல்லாத்தையும் இப்ப காமிச்சு முடிக்க அண்ட் அட்லாஸ்ட் இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோக்கு ஒரு முக்கியமான செய்தி வருது. இந்த ஜேர்னலிஸ்ட் 20 வருஷமா சிவசங்கர்னு ஒருத்தரை தேடி இருப்பார்ல, அந்த சிவசங்கரை பத்தி ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. சிவசங்கர் சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரளால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்திருக்காரு. அந்த யூனிவர்சிட்டியோடைய HOD-யோட நம்பர் இது, நீங்க அவருக்கு கால் பண்ணி பேசுங்கன்ற மாதிரியும் அந்த சிவசங்கர் பையனான ஹீரோ கிட்டயும் அந்த அட்ரஸ போலீஸ் கொடுக்க ஹீரோவும் அந்த நபருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் HOD சார், நான் சிவசங்கருடைய பையன் பேசுறேன், எங்க அப்பா அங்க வந்தாரான்ற மாதிரி கேட்க, எது சிவசங்கரோட பையனா? தம்பி உடனடியா கிளம்பி கேரளாக்கு வா, உங்க அப்பா பத்தி சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் தன்னோட அப்பாவான சிவசங்கரை எப்படின்னா கண்டுபிடிச்சிடணும், அவர் இன்னும் உசுரோட தான் இருக்காரு போலன்னு நினைச்சு அம்மா கிட்டயும் அந்த தகவலை சொல்ல அதை கேட்கிற ஹீரோவோட அம்மாவும் கண்கலங்கி போறாங்க. எப்படின்னா தன்னோட கணவரை பார்த்தோன்னு முடிவு பண்றாங்க. அப்படி ஒரு காரை எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோவோட அம்மா 3 பேருமே கேரளாவை நோக்கியும் போறாங்க. போற வழியில வேற ஹீரோயின் நிறைய காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப அந்த HOD-ய வந்து ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு சிவசங்கர் வந்தாரு. பீச்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு ரொம்ப எளிய முறையில பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு. அதையுமே நான் பார்த்தேன். உடனடியா தன்னோட காலேஜ்ல வந்து வேலை பாரு, ஒரு பிசிக்ஸ் வாதியாரா சேர்ந்துக்கோன்ற மாதிரியும் என் காலேஜுக்கு அவரை ஒரு வாதியாரா போட்டேன். ஆனா அவர் கிளாஸ் எடுக்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. கிளாஸ்ல அச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருந்தான். எப்பவுமே பின்னாடி பெஞ்சில உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை பாக்குறது தான் வழக்கம். ஒரு நாள் ஒரு பொண்ணு கீழே குடிஞ்சி அவருடைய பேக் எடுக்கும் போதோ அதை ரொம்ப தப்பான முறையில அவ வீடியோ எடுத்துட்டான். அதை இந்த சிவசங்கர் பார்த்துட்டாரு. சிவசங்கருக்கோ அப்படி ஒரு கோவம். ஏன்னா இதே வீடியோ நாள் தான் தன்னோட பொண்ணு ஜானகியோட வாழ்க்கை முடிஞ்சத சிவசங்கர் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் இது மாதிரி நடக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் அறையிறாரு. அறையிறது மட்டும் இல்லாம காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் காலேஜுக்கு நடுவுல வச்சு அந்த பையனோட மூஞ்சி முகரையெல்லாம் பொழக்க இதெல்லாம் பார்த்து அந்த HOD ஷாக் ஆகி இப்ப இவரை வேலையை விட்டே தூக்கிறாரு போல. அடி வாங்கின அந்த பையனும் சாதாரண ஆள் இல்லைங்க. அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வேற இருக்கிறதுனால அவனும் பழி வாங்கறதுக்காக சிவசங்கர் வீட்டுல தனியா இருக்கும் போதோ அவர் வீட்டுக்கு வந்து நம்ம சிவசங்கரை போட்டு பொழந்திருக்கான். அதுல அவர் பலத்த காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர் கேரளா விட்டு போனதாகவும் அதுக்கப்புறத்துல இருந்து அவரை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரியும் இந்த HOD சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த லெட்டர் கூட வரலையான்ற மாதிரி கேட்க ஒரு லெட்டர் வந்தது. அது இங்க இருந்து இல்ல, மேகாலயால இருந்து வந்தது. தான் இப்போ ஒரு வாதியார மேகாலயால இருக்கிறதாகவும் தன்னை நினைச்சு கவலைப்பட வேண்டான்ற மாதிரியும் அந்த லெட்டர்ல போட்டு இருந்தது. அப்படின்னு அந்த லெட்டர் எல்லாம் அந்த HOD ஹீரோ கிட்ட கொடுக்க இப்போ ஹீரோ மேகாலயா கிளம்புறதுக்கும் முடிவு பண்றாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவை ஒரு பையன் அடிச்சான்னு சொன்னால இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு கேட்கும் போதோ ஒரு பொலிட்டீஷியனாவே அவன் மாறிட்டான்னு சொல்ல அப்படி அங்க காவி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பையனும் மேடையில பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மேடை ஏறி தான் அப்பாவை அடிச்சதுக்காக இப்ப அந்த பையனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து தான் அம்மாவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்படி ஏர்போர்ட்டுக்கு வந்து பிளைட் ஏறிதான் இப்ப அந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்து நம்ம ஹீரோ சேர்றாரு. அந்த லெட்டர் வந்த இடத்துல வந்து இந்த லெட்டர் போட்ட பர்சன் எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போதோ அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த ஆசிரமம் வாசல்லையும் வந்து ஹீரோ கேக்குறாரு. ஆனா வாட்ச்மேன் உள்ள விட மாட்டாருங்க. ஹீரோவுடைய அம்மா அந்த ஆசிரமத்துக்கு வெளியில ஒரு வீணை தொங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க கணவர் தான் கூட இருக்கும் போது இப்படி ஒரு வீணையை செஞ்சு வீட்டு வாசல்ல தொங்க விட்டுருப்பாருல, அதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனடியா அதை வந்து பார்க்க உங்க அப்பா இங்கதான் தான் இருக்காரு, என் கணவர் உசுரோட தான் இருக்காருன்ற மாதிரியும் அவங்க கண்கலங்க. அப்பதான் இவங்க 2 பேருமே அங்க அழுதுகிட்டு இருக்கிறதையும் அந்த ஆசிரமத்துடைய ஓனர் பாக்குறாருங்க. நீங்க யாருன்னு கேட்கும் போதோ நான் சிவசங்கரோடைய பையன், இது சிவசங்கரோட மனைவின்ற மாதிரி அவங்க அப்பாவுடைய போட்டோவை காமிக்க இது சிவசங்கர் இல்ல எங்களுடைய ஜானகி சார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்னது ஜானகியா? ஆமாங்க, நம்ம சிவசங்கரோடைய பொண்ணு பேரு தானே ஜானகி. ஆனா பொண்ணு போய் சேர்ந்ததுனால தான் பொண்ணோட பேரையே தான் வச்சுக்கிட்டு அவரு நார்த் ஈஸ்டுக்கு வந்திருப்பாரு போல. இப்ப அந்த ஜானகி சாரான சிவசங்கர் எங்க இருக்காருன்ற மாதிரியும் ஹீரோ கேட்க
எங்க இருக்காருன்னு நான் அப்புறமா சொல்றேன், ஆனா இந்த ஊருக்கு வந்து அவர் என்ன பண்ணாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியும் இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது ரொம்ப அடிப்படையான கரண்ட் கூட இல்லாத ஒரு வில்லேஜுங்க. இந்த மேகாலயால அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த வில்லேஜுக்கே போக முடியும். அப்படி மலை உச்சியில இருக்கிற அந்த வில்லேஜுக்கு போயும் இந்த வில்லேஜ்ல ஒரு காலத்துல சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே புகை பிடிச்சிக்கிட்டும் வேலை பார்த்துக்கிட்டும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி ஒரு வேலையில தான் இந்த வில்லேஜுக்கு உங்க அப்பா வந்தாரு. அவர் இந்த வில்லேஜையே மாத்தணும்னு நினைச்சாரு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே கல்வி சொல்லி கொடுக்கணும், கல்வி ரொம்ப அவசியம்ன்ற மாதிரியும் அவருக்கு தெரிஞ்சது. அப்படி ஒரு வேலையில தான் இதே வில்லேஜ்ல ஒரு என்ஜிஓ வச்சிருந்த நான் உங்க அப்பாவை பார்த்தேன். உங்க அப்பா அவருடைய தாட்ஸ் எல்லாம் என் கூட ஷேர் பண்ண, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி உங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஃபண்டிங் எல்லாம் பண்ணி இங்க இருக்கிற எல்லாருக்கும், அதாவது குழந்தைகள் மட்டும் இல்ல பெரியவங்கள்ல இருந்து எல்லாருக்குமே அடிப்படையா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுத்தோம். அப்படி கல்வி சொல்லி கொடுத்து வெறும் கூலி வேலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த வில்லேஜையே உங்க அப்பா மாத்தினாரு. இப்ப அந்த வில்லேஜ்ல நிறைய பேரு வெளியூர்ல போயிட்டு நல்ல வேலை பாக்குறாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு எல்லாம் போறாங்க. பிரைம் மினிஸ்டராலேயே இந்த வில்லேஜ் பாராட்டப்பட்டிருக்குன்ற மாதிரியும் சொல்ல, இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் அப்பா மேல இருக்கிற மரியாதை ஹீரோக்கும் அவங்க அம்மாவுக்கும் கூடிக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு பண்ணா அப்பா நம்மள ஒரு வாட்டி கூட நினைச்சு பார்க்கலையா, அம்மாவையும் தன்னையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லலையான்ற மாதிரி கேட்க, அவர் அதை சொல்லாத நாளே இல்ல. ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அவங்க பொண்ணு ஜானகி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால குடும்பத்தை சரியா பாத்துக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயம் தான். தான் மனைவியும் தன்ன மாதிரியே ஒரு வாத்தியார் தொழில இருக்கிறதுனால அவ உங்களை நல்லா வளர்ப்பாங்கன்ற மாதிரி உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி இப்போ நீங்க ஒரு நல்லா மனுஷனா மாதிரி உங்க அப்பாவையே தேடி வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரியும் சொல்ல, இதெல்லாம் கேட்கும் போதும் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்க. தான் அம்மாவையும் தனியா கூப்பிட்டு, அம்மா நம்ம அப்பாவை தேடுறத விட்டுறணும். ஏன்னா அப்பா அவரு மனசுக்கு பிடிச்சத பண்ணிட்டு ரொம்ப நிம்மதியா இருக்காரு. அவருக்கு தோணுச்சுன்னா அவரே நம்மள தேடி வரலாம். நம்ம அவரை தேடி போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்பா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அப்பாக்காக இங்க இருக்க வேண்டாமா, போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்கும் போதும் ஹீரோட அம்மாக்கும் அழுகை வருதுங்க. அவங்களும் மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புற மாதிரியும், அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கே வந்து நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினோட கல்யாணம் எல்லாம் பேசி 2 பேருக்கும் திருமணம் எல்லாம் பண்ணி அங்க நடத்துற மாதிரியும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அப்பா அந்த சிவசங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்ப அமெரிக்கால இருக்காருங்க. அவர் என்ன அமெரிக்கால பண்றாரு, எதுக்கு அங்க போனாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. கரெக்டா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நார்த் ஈஸ்ட்ல இருக்கும் போதோ அங்க ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும். இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நடந்து அதுல ஒரு போட்டி வச்சு அதுல யாரு வின் பண்றான்ற மாதிரியும் பார்ப்பாங்க. அதுல ஒரு டேலண்டான ஒரு பொண்ணு இருப்பாங்க, சின்ன பொண்ணு தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அங்க இருக்கிற இந்த டியூப் எல்லாம் வச்சு அதுல எப்படி இசையை உருவாக்கணும்ன்ற மாதிரியும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதை நம்ம சிவசங்கரும் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணுக்கும் ஒரு பெண்ணை கிஃப்ட் பண்ணிட்டு போறாருங்க. அப்பதான் அந்த பொண்ணோட அம்மா யாருன்னு காமிக்க மிகப்பெரிய ட்விஸ்டுங்க. அது அந்த ஜானகி தான். யாரு, இந்த சிவசங்கருடைய பொண்ணு. அந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் மலை உச்சியில இருந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா சொல்லுவாங்களே, ஆனா அவங்க வாழ்க்கையெல்லாம் முடிச்சுக்கல. அவங்க அந்த ஊரை விட்டே ஓடி இருப்பாங்க. அப்படி ஓடி இப்போ ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் மூலயமா குழந்தை பெற்றதுதான் இந்த பொண்ணு. இப்ப அந்த ஸ்கூல் எக்ஸிபிஷனுடைய ப்ரோக்ராம் முடிவிலையும் நம்ம சிவசங்கர் உரையாற்றலான்னு சொல்லி மேடைக்கு ஏற, அப்பதான் தன்னோட அப்பாவை பல வருஷம் கழிச்சு இந்த ஜானகி பாக்குறாங்க. தான் அப்பா தான் தன்னுடைய பொண்ணுக்கு இந்த பெண்ணை கிஃப்டா கொடுத்துருக்காங்களான்ற மாதிரி அவங்க கண்கலங்கி போறாங்க. அங்க சிவசங்கருமே, இந்த எக்ஸிபிஷனை நீங்க ஒரு காம்படிஷன்ற மாதிரி போட்டிருக்கீங்க, முதல்ல குழந்தைகளுக்கு காம்படிஷன்லாம் வைக்காதீங்க, இதை நீங்க ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படின்ற மாதிரி வைங்க, குழந்தைகளுக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது. நான் இங்க வரும்போதோ குஷி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை மீட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பரிசும் இப்ப கிடைக்கல, அதனால அவ தோத்து போன மாதிரி அர்த்தமாயிடுமா என்ன? அவ உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு பிரசன்டேஷன் பண்ணா, அந்த சின்ன பொண்ணை நான் மேடைக்கு கூப்பிடுன்ற மாதிரியும் அவர் சொல்ல, அப்பதான் சிவசங்கர் அந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவான ஜானகியும் பாக்குறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு, கண் கலங்கி போறாரு. உடனே கீழே ஓடி வந்து தான் ஜானகியும் பார்த்து, பொண்ணே என்னோட பொண்ணு நீதான், உனக்கு ஒன்னும் ஆகலையா, நீ மலை உச்சியில போய் சேரலையா அப்படின்னு ரொம்ப கதறி அழுகிறாரு. அங்க ஜானகியும் தான் அப்பாவோட காலில் விழுந்து, நான் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கலப்பா, நான் வீட்டுல இருந்தா உங்களுக்கு அவமானம் வரும் அப்படின்னு சொல்லிதான்ப்பா நான் அங்க என் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்ட மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நான் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னை ஏத்துக்கோங்கப்பான்ற மாதிரியும் கட்டி அணைச்சிக்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணுதான் உலகம்னு நினைச்சிட்டு இப்ப நம்ம சிவசங்கர் தான் பொண்ணோட அமெரிக்காவுக்கு வந்திருப்பாருங்க. அப்படி அமெரிக்கால தான் பொண்ணுடைய வீட்டுல அவர் இருக்கும் போதோ ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பாக்குறாரு. அதுலதான் அவருக்கு இன்னொரு ஷாக்கு. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ ஒரு விளாக் போட்டிருக்காரு. அதாவது இப்ப என்னோட புது குடும்பத்தை நான் காட்ட போறேன், கொஞ்ச நாளா விளாக் போடல. ஆக்சுவலி இந்த கேப்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது என்னோட மனைவி, இப்போ 5 மாசம் அவ முழுகாம இருக்கா. அண்ட் இது உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னோட அம்மா. அம்மான்னு சொல்றதை விடவும் இது என்னோட தெய்வம் தான் சொல்லணும். அண்ட் இந்த 2
2 பேரையும் தாண்டி மூணாவதா ஒரு ஸ்பெஷல் பர்சனா காமிக்கணும். அதுதான் ரவி அப்படின்ற ஒரு நபர். இவரு என்னோட அப்பா மாதிரி தான். ஸோ இதுதான் என்னோட சின்ன குடும்பம் அப்படின்ற மாதிரியும் அவர் அங்க சொல்லிட்டு இருக்க. இதை எல்லாமே இப்போ டிவில சிவசங்கர் பாக்குறாரு. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சிவசங்கர் இந்த கேரளால இந்த யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குற சமயத்துல அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்கும். அதாவது தன்னுடைய மனைவியும் தன்னோட பையனும் அவங்க வாழ்க்கையே ஒரு லாரி முன்னாடி நின்று முடிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி. இதுல சிவசங்கர் துடிச்சு போவாரு. நம்ம இப்படி ஓடி வந்ததுனால தான் என் பொண்டாட்டி புள்ள கூட நம்மளை விட்டுட்டு போயிட்டா. இப்ப நம்ம யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டோம்னு சொல்லி எப்படி தான் பொண்ணு இறந்துட்டாருன்னு நினைச்சாரோ அதே மாதிரிதான் இத்தனை நாள் தான் பையனும் மனைவியுமே இல்லைன்ற மாதிரி அவரு நினைச்சிருப்பாரு. இப்ப இந்த வீடியோ பார்த்ததும் அவங்க எல்லாருமே வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. அந்த இடத்துல ஜானகி இருக்காங்கல்ல, சிவசங்கரோட பொண்ணு, அவங்களுமே அந்த வீடியோ பார்த்து தான் அம்மாவை நினைச்சோம் தம்பியை நினைச்சோம் கதறி அழுக வீட்டுல ஒரு மாலை போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது சிவசங்கர் அவங்க மனைவியோட படத்துக்கு. இப்ப அந்த மாலையையும் கழட்டிட்டு இப்ப இவங்க குடும்பமா அங்க ஒண்ணு சேர்ற மாதிரியும் இதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை அங்க முடியுதுங்க. ஒரு வீடியோ பிரச்சனையினால பிரிஞ்ச இந்த குடும்பம் ஒரு வீடியோனாலேயே இப்ப சேர்ந்திருக்கு. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. படம் இப்போ கன்னடால OTTல அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.